இதுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம அப்படியே விநாயகரை தரிசனம் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் கோயிலுக்குள்ளே நம்மளை கொடிமரம் வரவேற்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா சிவன் இருக்காரு, ஐயா விநாயகர் இருக்காரு, அம்பாள் இருக்காங்க. நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு சாமியை தரிசனம் பண்ண. அங்கே பாருங்கள், சாமியை தரிசனம் பண்ணி பக்தர்கள்லாம் வெளியே வந்துட்டுருக்காங்க. நம்மளும் உள்ளே போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். வாங்க உள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கோயிலுங்க, சிவன் கோயில். அப்படியே நம்ம பின்னாடி நடந்து போயிட்டுருக்கோம். உள்ளே போகிறதுக்கு வெள்ளிக்கிழமை 12 மணி வரையும் சாமியை தரிசனம் பண்ண விட்றதா இந்த கோயிலோட இது சொன்னாங்க. இப்போ நம்ம டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 மணி. வெள்ளிக்கிழமை நைட்டு 10 மணிக்கு நம்ம வந்திருக்கோம். சிவன் கோயில் 10 மணிக்கு மேலே திறந்து இருக்கிறது இங்கே தான் நான் நினைக்கிறேன். அப்படியே இது இன்னொரு கோபுரம் வழி கோயிலுக்குள்ளே வர்றதுக்கு. அப்படியே பாருங்கள் கோயிலோட குளம். நைட்டு 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு எல்லாம் வந்துட்டுருக்காங்க. பாருங்கள், எந்த சிவன் கோயிலையும் 10 மணிக்கு மேலே அலோவ் பண்ணுறதில்ல. ஆனால் இந்த கோயிலில் விசேஷமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை 12 மணி வரையும் சாமி தரிசனம் பண்ண விட்றாங்க. பார்த்துக்கோங்க எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு. நைட்டு 10 மணிக்கு மேலேங்க சிவன் கோயிலில் தரிசனம் பண்ணுறது இந்த கோயிலில் தான் நினைக்கிறேன். நைட்டு 10 மணிக்கு மேலே வெள்ளிக்கிழமை மட்டும் அலோவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். 12 மணி வரையும் டைம் இருக்குது. கூட்டத்தை பாருங்கள், இந்த நேரத்துக்கு சிவனை தரிசிக்க எத்தனை பேர் வந்திருக்காங்கன்ட்டு. நம்ம கோயிலுக்குள்ளே அப்படியே உள்ளே வந்தோம்னா லெஃப்ட் சைடில் அஷ்டபைரவர் இருக்கார். இன்னும் நம்ம வந்து கோயிலெல்லாம் வந்து சாமியெல்லாம் தரிசனம் பண்ணி வந்தாச்சு. அஷ்டபைரவரையும் தரிசனம் பண்ணி முடித்தாச்சு. நிஜமானுமே இந்த கோயிலுக்கு வந்த அனுபவம் வந்து ரொம்ப சிறப்பான அனுபவங்க. இங்கே வந்து கீழே நம்ம சிவனை பார்த்துட்டு மேலே சாட்டைநாதரை பார்த்துட்டு மேலே பைரவரை பார்த்துட்டு இந்த வெள்ளிக்கிழமை நிஜமானுமே சூப்பராக அமைஞ்சிருச்சு. எல்லா வெள்ளிக்கிழமையும் வந்து 12 மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்குன்றாங்க. ஆனால் நீங்கள் முன்னாடி ஒரு 11 மணிக்கு முன்னாடி இங்கே வந்துடுங்க. இப்போ தான் எல்லா சாமியும் தரிசனம் பண்ணி முடிக்கிறதுக்கே 12 மணி ஆகிடும். இது வந்து ரொம்ப பெரிய கோயில். இங்கே வந்தீங்கன்னா பொறுமையாக எல்லா சாமியும் தரிசனம் பண்ணி முடிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஒரு அமைதியாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம். யாமருக்கு பயமே. அடுத்த பதிவில் சந்திப்போம்.